இருக்கிற வீட்டு பிள்ளைங்க பிளே ஸ்கூலு கான்வென்ட்னு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கான ஒரு திறவுகோலா இருக்கிறது அரசு உருவாக்குன அங்கன்வாடி மையங்கள் தான். தமிழகத்தில் மொத்தம் 54,439 அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன. அங்கு பயிலும் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து, ஆரம்பகால கல்வி கற்பதற்கான சூழல், குழந்தைகள் பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான அனைத்து சேவைகளும் செயல்படுத்தப்படுகின்றன. இதை கவனத்தில் வைத்து அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மதுரையில், முக்கியமாக மத்திய தொகுதியில் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் தொடர்ந்து ஆய்வு செய்து பழைய கட்டடங்களுக்கு மாற்றாக புதிய கட்டடங்களை கட்டித் தருகிறார். தனது தொகுதியில் இதுவரை 18 அங்கன்வாடி மைய கட்டடங்களை தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டித் தந்துள்ளார் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். சமீபத்தில் மதுரை பெரியார் பேருந்து நிலைய பகுதியில் கடுமையான போக்குவரத்து நேரத்தில் சாலைகளை கடந்து சென்று குழந்தைகளை அங்கன்வாடி மையம் ஒன்றில் சேர்த்து வந்த திடீர் நகர் பகுதி மக்களின் கோரிக்கையினை ஏற்று அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டடத்தை கட்டி திறந்து வைத்துள்ளார் அமைச்சர் PTR. அசோகம் பக்கத்தில் தான் அந்த இது இருக்குது. அங்கே கொண்டு தான் சேர்க்கணும். என்னால் வெயிலில் போய் கூட்டிகிட்டு வர முடியலை, போக முடியலை. அதனால் இப்போ எங்களுக்கு இங்கே பக்கத்தில் வரவும் எங்களுக்கு இப்போ சௌரியமாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் அங்கே ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் குழந்தைய போய் விட்டோம். இங்கே இருக்கிறனால நாங்கள் பக்கத்துலேயே வந்து காலையில் வந்து 9 மணிக்கெலாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவோம். வந்து 2 மணிக்கு மேலே வந்து கூப்பிட்டு போவோம். வெளியே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு தாண்டி ரோட்டை தாண்டி விடணும். அதனால பக்கத்தில் வந்ததுனால பக்கத்துலேயே கொண்டு வந்து விட்டுட்டு பக்கத்துலேயே நாங்களும் போய் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இங்கே என்ன மாவு வந்தவுடனே மாவு உருண்டை கொடுக்குறாங்க. மத்தியானம் 12 மணி 12:30 சாப்பாடு, முட்டை சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே சத்தான சாப்பாடு தான் தினமும் கொடுக்குறாங்க. 6 நாள் மொத்தம் சனிக்கிழமை வரைக்கும் எல்லா சாப்பாடு, அது கீரை எண்ணெய், சாம்பார் சாதம் எண்ணெய், எல்லா ரைஸும் கொடுப்பாங்க. சத்தான உணவாக தான் கொடுக்குறாங்க. இங்கே பிள்ளைங்க இப்போ நல்ல முறையில் வருது, நல்லா தெரியுதுங்க, நல்லா சாப்பிடுதுங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா பேச்சு வருது. வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. இங்கே பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு நல்லா பேச, விளாட, வீட்டில் வந்து அவங்க சொல்லி கொடுக்குற ரைம்ஸ் எல்லாத்தையுமே எல்லாமே பண்ணுவாங்க. என்னம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்னம்மா பார்த்தீங்கன்னா கோழி இருக்குது, வாத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவா. காசு இருக்கிறவங்க ப்ளே ஸ்கூலில் சேர்த்துறாங்க. கவர்மெண்ட் நம்மளுக்காக கட்டி வச்சுருக்காங்க. பிள்ளைங்க நல்லா இப்போ சத்து உணவாக சாப்பிட்டு வராங்க. நல்ல உதவியாக இருக்குது.